பிரபல தொலைக்காட்சியில் பிரைம் டைம்ல டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல் தானே எதிர்நீச்சல் தொடர்கிறது. இந்த சீரியல் தாங்க இப்ப கோலங்கள் சீரியல்ல ஆதி கதாபாத்திரம் நடிச்ச நடிகர் அஜய் கபூர் அவர்களை என்ட்ரியாகிறாரு. இவர் என்ட்ரியாகிறனால சீரியலுடைய கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஃபுல் அப்டேட்டையும் இப்போ இந்த ஊரில் பார்க்கலாம். எதிர்நீச்சல் தொடர்கிற சீரியல் அது இப்போ ரொம்பவே எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரி தர்சன் பார்க்கோட திருமணம் முடிஞ்சிருச்சு. இனிமேல் ஆதி குணசேகரன் பற்றிய ரகசியம் தாங்க சீரியல்ல வர இருக்குது. ஆமாங்க, குணசேகரன் ஸ்டார்டிங்ல இருந்து மிடில் கிளாஸ்ல இருந்ததாகவும் அவர் கஷ்டப்பட்டு தான் இப்போ பணக்காரனா வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் கதை காமிச்சிருந்தாங்க. ரசிகர்களுக்கு குணசேகரனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு சொத்து வந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வியை தாங்க இருந்துச்சு. கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா சக்தி குணசேகரன் ரூம்ல ஏதாவது ஆதாரம் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்க்கும்போது ஒரு லெட்டர் ஒன்று கிடைச்சிச்சு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்து சக்தியே அப்படியே அதிர்ச்சி ஆகி போயிட்டாரு. ஆனா இதை பத்தி குணசேகரன் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாரு அப்படிங்கிறதுனாலவே சக்தி அமைதியா இருந்துட்டாரு. இந்த நிலையில இப்ப தர்சன் பார்க்கவே திருமணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த குணசேகரன் அவர்கள் அவருடைய ரூம் பீரோல லெட்டரை தேடி பார்க்கறாரு. அந்த லெட்டர் கிடைக்கலங்க. அப்பதான் பின்னாடி ஒரு பெண் குரல் வருது. அந்த பெண் குரல் குணசேகரனால பாதிக்கப்பட்ட பெண் தாங்க. குணசேகரன் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. 1990 ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி இரவு 2:30 மணிக்கு ராமேஸ்வரத்திலிருந்து மனம் உடஞ்சி போய் தான் அந்த பெண்மணி இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ராமேஸ்வரத்தில் கடல் அலைகள் ஆர்ப்பரித்து அடிச்சிட்டு இருக்குது. என் மனசும் அதே போலதான் இருக்குது. இந்த லெட்ரு உனக்கு கிடைக்கும் போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன். பாக்கி மிச்சம் எதுவும் இல்லைன்னு சந்தோஷப்படாத. அப்படியே மிச்சம் இருந்தாலும் பேப்பர் மட்டும்தானே, அது காலப்போக்கில் அழிச்சிட்டு நினைக்காத. நீ விட்டுட்டு போனது வெறும் பேப்பர் மட்டுமல்ல, ஒரு விதை. அந்த விதை நாளைக்கு ருக்ஷமா வந்து அதோட கிளைகள் உன்னோட கழுத்தை நெரிக்கும். உன் குடும்பத்தையும் உன் வாரிசையும் அழிச்சிடும். இப்ப எல்லாம் அழிஞ்சிடிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்க. ஒரு காலம் அப்போ நீயே ஐயையோ விட்டுட்டோமே ஏமாத்திரமே நினைப்ப. அன்னைக்கு உனக்கு தெரியும் நீ பண்ண பாவம் உன்னை துரத்தி வரும் அப்படின்னு ரொம்பவே மனம் வெதும்பி குணசேகரனுக்கு சாபமிட்டு அந்த கடிதத்துல அந்த பெண்மணி எழுதியிருக்காங்க. சீரியல்ல அன்புக்கரசி தர்சனுக்கு அருவிகரசிய திருமணம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப நாளாவே போராடிக்கிட்டு இருந்தாங்க. அதனால ஒருவேளை குணசேகரன்ல பாதிக்கப்பட்ட குடும்பம் தான் அந்த அன்புக்கரசி அருவிகரசி குடும்பமா, அவருடைய பிளாஷ்பேக் தான் வரப்போதா, இல்ல குணசேகரனுடைய காதலி தான் அந்த பெண் குரலா, இல்ல அவருடைய முதல் மனைவியா, அவங்க விதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப சீரியல்ல என்ட்ரியாக போற அஜய் கபூர் அவர்கள் தான் அந்த விதை அப்படிங்கிற தெரிய வருது. ஸோ அடுத்த சீரியல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உடைய கருத்துக்களை எங்களுடைய கவனமாக இது போன்று இன்னும் நிறைய தொழில்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெடாபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.